ஏன்னா அவர் சொல்லுகிறார், the words that you speak so shall it be அப்படின்ற. என்ன பேசுற அது மாதிரியே நடந்துரும். கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும். இப்ப நம்ம கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, நாம எப்படி பேசுறோம்? கேலிக்காக, கிண்டலுக்காக, அப்புறம் பரியாசம் பண்றதுக்காக என்னென்னமோ நம்ம பேசுறோம். நம்ம வாயை திறந்து பேசுற ஒவ்வொன்றும் அவ்வளவு பவர் இருக்குங்க. நம்ம பவரை ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் பவரை. இப்ப நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். நம்ம வீட்டுல இருந்து ஒரு ரூம்ல இருந்து, லிவிங் ரூம்ல இருந்து வெளியே வரும்பொழுது ஃபேன் ஆஃப் பண்ணாம வந்துடும், ஏசி ஆஃப் பண்ணாம வந்துடும் வச்சுக்கோங்க. ஏசி நின்றுடுமா? இல்ல, அது பாட்டுல வேலை செஞ்சுட்டே இருக்கும், ரூமை கூல் ஆக்கிட்டே இருக்கும், காற்று வீசிட்டே இருக்கும், பவர் சப்ளை கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கும், அது வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது, யாரும் இல்லை உள்ள, ஆனா ஏசி ஓடிட்டே இருக்கு. அதனால தான் வெளியே வரும்போது என்ன பண்றோம்? ஏசி ஆஃப் பண்றோம், ஃபேன் ஆஃப் பண்றோம், லைட்டை ஸ்டாப் பண்றோம். ஏன்னா பவர் வேஸ்ட் ஆகுதாங்க. அதே போலதான் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில உள்ள ஆண்டவர் அவருடைய பவர் வச்சிருக்கிறார். இப்ப என்ன பண்ணணும்னா கேர்ஃபுல்லா பேசணும், ரெஸ்பான்சிபிளோட பேசணும், கவனமா பேசணும், பொறுப்பா பேசணும். கவனம் இல்லாம பேசினா ரொம்ப மோசமான வாழ்க்கையில ரொம்ப பெரிய கெடுதல்கள் உண்டாகும். பொறுப்பற்ற விதத்துல பேசினா எல்லா குழப்பமும் உண்டாகும். ஆனா நம்ம கவனமா பேசும்பொழுது அது வாழ்க்கையில கவனத்தை, நல்ல ஒரு வாழ்க்கையை அது உண்டாக்குகிறதா இருக்கிறது.